ஸோ ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அதிகமான உடல் உஷ்ணம் தான். பொதுவாகவே இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்றது ஆசனவாய் பகுதிக்கு உள்ள நமக்கு நல்ல ஒரு growth மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா பல்ஜ் ஆகிறது, கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டு அது உள்ளேயே இருந்து நமக்கு அதிகமான வலியை வேதனையும் தரக்கூடியது. இந்த ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்றது என்னன்னா உள்ள இருந்தே ஒரு டனல் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய ரெக்டம் இருக்கு இல்லையா, ரெக்டத்தோட லாஸ்ட் ரீஜியன்ல, அதாவது கடைசி பகுதியில உள்ள இருந்து வெளிப்பக்கமாக ஒரு வழி மாதிரி வந்து ஆனஸை சுத்தி ஏதாவது ஒரு பகுதியில் அது ஓப்பன் ஆகி ரொம்ப வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே உடல் உஷ்ணம் இந்த மாதிரி அதிகமா இருந்ததுன்னா அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும்? ஒருவேளை இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ ஆனல் ஃபிஷர் இருக்கு, இல்லை நமக்கு ரெக்டம் ரீஜியன்ல ஏதாவது கட்டிகள் இருக்குன்னா எந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணம் இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆசனவாய் பகுதியில், அதாவது நம்ம ஏனஸில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். இது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும்? அதுவும் இப்போ கோடை காலம் வருது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சொல்லவே வேண்டாம், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அதிகமான உடல் உஷ்ணம் தான். இது வந்து மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் தொந்தரவை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா ஆசனவாய் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், அதாவது உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்றது ஆசனவாய் பகுதிக்கு உள்ள நமக்கு நல்ல ஒரு growth மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா பல்ஜ் ஆகிறது, கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டு அது உள்ளேயே இருந்து நமக்கு அதிகமான வலியை வேதனையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மலம் கழித்த பிறகு கொஞ்சமா பிளட் வந்து லீக் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பிளட் லீக் ஆகுதுன்னா உடனே நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கு, இன்டர்னல் பைல்ஸோ இல்லை நம்மளுடைய ரெக்டம் ரீஜியன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது வெளி மூலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நமக்கு ஆசனவாய் பகுதியில் வெளியில சின்னதா ஒரு growth மாதிரி வளர்ந்து இருக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சைஸ் வந்து நமக்கு தெரியும். இது இன்டர்னல் பைல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 3rd டிகிரி 4th டிகிரி அந்த மாதிரி கொஞ்சம் பெருசான பிறகுதான் அதிகமான வலி, ஒரு ப்ளீடிங் இது எல்லாமே கொடுக்குது. அதற்கு அடுத்து நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த பைல்ஸில் இன்னொரு வகை அப்படின்னு சொன்னோம்னா பைல்ஸோடைய சேர்ந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறது என்னன்னா உள்ள இருந்தே ஒரு டனல் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய ரெக்டம் இருக்கு இல்லையா, ரெக்டத்தோட லாஸ்ட் ரீஜியனில், அதாவது கடைசி பகுதியில் உள்ள இருந்து வெளிப்பக்கமாக ஒரு வழி மாதிரி வந்து ஆனஸை சுற்றி ஏதாவது ஒரு பகுதியில் அது ஓப்பன் ஆகி ரொம்ப வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்மளோட ஆனஸ் ரீஜியனில் அதிகமான பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மளுடைய ஆனஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால, ஸோ நமக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடமா இருக்கிறதுனால ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மோஷன் போகக்கூடிய இடத்துல ஃபிஷர் இருக்கிறது. ஸோ மலம் நிறைய பேருக்கு ஸ்டூல்ஸ் போகும்போது ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ட்ரைனஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ மோஷன் போகும்போது ட்ரையாக இருக்கும்போது அந்த இடத்துல ஃபிஷர்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஃபிஷர்ஸ் ஏற்பட என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலம் போகும்போது அதிகமான ஒரு உடலில் உஷ்ணம் ஏற்படுறதுனால ப்ளீடிங் நமக்கு அதிகமாக ஆகுது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த இடத்துல சின்ன சின்னதாக வாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வகையான ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைனால
ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடியது. நார்மலாக சின்ன சின்னதாக ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் புண்கள் வந்து ரணமாகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இது ஆரம்பத்திலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிமையாக குணமாகும். இல்லைன்னா எனி டைம் எப்போவுமே நமக்கு வந்து அந்த ஆனஸ் ரீஜியனில் ஆசனவாய் பகுதியில் கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரத்தம் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதிகமான வேதனையை வந்து தந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிறது, சின்ன சின்ன கட்டிகள் ஃபார்ம் ஆகிறது. அதுக்கப்புறம் ரெக்டம் ரீஜியனில் உள்பகுதியில் சில இன்ஃப்ளமேஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதும் பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கட்டிகள் நாளடைவில் பெரிதாகி இது வந்து கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளையும் உண்டாக்குது. பொதுவாகவே நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்கிறது இடுப்பு பகுதிக்கு கீழே அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம உடல்லையே இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் உஷ்ணமான பகுதின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆனஸ்லேயும் நமக்கு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிறதுனால அதிகமான நமக்கு வலியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடலில் கொஞ்சம் நமக்கு உஷ்ணம் அதிகமாச்சுனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாகவே உடல் உஷ்ணம் இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும்? ஒருவேளை இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ ஆனல் ஃபிஷர் இருக்கு, இல்லை நமக்கு ரெக்டம் ரீஜியனில் ஏதாவது கட்டிகள் இருக்குன்னா எந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணம் இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். இதில் ஜம்பீர தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஜம்பீரம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எலுமிச்சை பழம். ஸோ இதை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு தைலம். அவ்வளவு உடல் உஷ்ணம் இருந்தாலும் அது வந்து நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தைலத்தை இன்டர்னலாக உள்ளுக்கும் பயன்படுத்தலாம், வெளிப்பிரயோகமாக அதாவது குளியலுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் சேரக்கூடிய மூலிகைகள் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணக்கூடியது தான். ஒன்ஸ் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உடல் உஷ்ணம் தொடர்பான பல நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். இதனோட எலுமிச்சை சாறு மட்டும் தனியாக பிழிந்து ஒரு 200 ml நமக்கு தேவைப்படும். ஸோ 200 ml அளவுக்கு எலுமிச்சை சாறு, அதே மாதிரி 200 ml அளவுக்கு வெள்ளை வெங்காயம் சாறு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி தான் குப்பை மேனி இலை சாறு ஒரு 100 ml நமக்கு தேவைப்படும். இது மூன்றுமே நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை மட்டும் இல்லை, இன்ஃப்ளமேஷன் இருந்து அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி நமக்கு அதிமதுரம் பொடி 50 கிராம் தேவை. அதற்கு அடுத்தது சீரகம் பொடி 50 கிராம். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து நம்ம தைலமாக காய்ச்ச போகிறோம். இப்போது எண்ணெயில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு, குப்பை மேனி சாறு, வெள்ளை வெங்காயம் சாறு மூன்றும் எண்ணெயோடு கலந்து நல்லா தைலமாக காய்ச்சணும். ஸோ காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அடியில் எல்லாமே கம் மாதிரி நமக்கு கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தைலம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும்போதே, அந்த தைலம் ரெடி ஆகிட்டு அந்த சூட்டோடு இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா அதிமதுரம், சீரகப்பொடி இது ரெண்டுமே அதில் சேர்க்கணும். ஸோ ரெண்டுமே அதில் சேர்த்துட்டோம்னா ஸோ நமக்கு தைலம் ரெடி. ஸோ இந்த தைலத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் ஒரு 5 ml அளவுக்கு தினமும் காலையில் இதை குடிக்கணும். அதே மாதிரி நம்ம உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு வாரம் 1 அல்லது 2 முறை இந்த தைலத்தை தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள் பகுதியிலலாம் நல்லா அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி ஆனல் ஃபிஷர் இருக்குது, எனக்கு வந்து மூலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த தைலத்தை நல்லா நம்ம எக்ஸ்டர்னல் வெளிப்பிரயோகமாக தடவிக்கிட்டே வந்தோம்னா நல்ல குணம் பெறும். முக்கியமாக கால் பாத வெடிப்பு இருந்தாலும் இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம், பருப்பு கீரை, மூக்கிரட்டை கீரை இது எல்லாமே நமக்கு அதிகமான உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய கீரை வகைகள். இந்த கீரை வகைகளை சாப்பிடும்போதும் உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலையில் டீ காஃபி நிறைய குடிக்கிற ஹேபிட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீர் ஆகாரம் குடிக்கலாம், இது ரொம்ப நல்லது. மோர் குடிக்கலாம், இளநீர், பாதாம் பீசின் ஊற வைத்து அதை நம்ம சாப்பிடும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய
அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. பொதுவாகவே இதற்கு நம்ம பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் கருணை லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். இந்த பிடி கருணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிடி கருணையை வேக வைத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதும் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கருணை லேகியம் அப்படின்னு சொல்ற மெடிசனை காலை இரவு 2 வேளையும் ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைந்து உடல் அந்த சூடு குறைய ஆரம்பிக்கும். பல வருஷமாக இந்த பிரச்சனையினால அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சிம்பிள் ஹோம் ரெமெடி தான், இதை ஃபாலோ பண்ணலாம். சித்த மருந்து அப்படின்னு நான் சொன்னது இந்த கருணை லேகியம். இதையும் நம்ம பயன்படுத்தும் போது ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், இது எல்லாமே குணமாகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.